ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் vlog. ஆர்எஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வரான். அருண் ரொம்ப புத்திசாலி, உழைப்பாளி, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு அதிகம். ஆனால் அவனிடம் ஒரு சிறிய குறை இருந்தது. அவன் எதையுமே தனது நலனுக்காக மட்டுமே செய்வான். யாராவது உதவி கேட்டால் இதனால் எனக்கு என்ன பயன் என்றுதான் முதலில் யோசிப்பான். அவனுடைய நண்பன் குமார் மட்டும் அவனுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவான். அருண், வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் முக்கியம்தான், ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்வான். அதுக்கு அருண் சிரிச்சுக்கிட்டே, முதலில் நான் முன்னேறணும், மற்றவர்களை பற்றி யோசிக்க எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லிவிடுவான். ஒரு நாள் காலை அருண் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். வழியில் ஒரு வயதானவர் சாலையோரத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவர் அருணை பார்த்து, தம்பி, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அருண் கடிகாரத்தை பார்த்தான். எனக்கு நேரமில்லை, வேற யாரிடமாவது கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் 2 நிமிடம் நின்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆனால் அந்த எண்ணத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் தனது வேலையை பார்க்க சென்று விட்டான். காலம் சென்றது. காலம் இப்படியே இருக்காதல்லவா? காலம் சென்றது. அவன் கடினமாக உழைத்தான். சில வருடங்களில் நல்ல வேலையும் கிடைத்தது, வருமானமும் அதிகரித்தது, வீட்டில் வசதிகளும் வந்தன. அவனுடைய வாழ்க்கை நன்றாக மாறியது. ஆனால் அவனுடைய பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. அவனுக்கு உதவி தேவைப்பட்டால் மட்டும் மற்றவர்களை தேடுவான். மற்றவர்கள் அவனை தேடி வந்தால், இப்போது முடியாது, எனக்கு வேலை இருக்கு, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிடுவான். அருணுக்கு பணம் இருந்தது. ஆனால் அவனை சுற்றி உண்மையான மனிதர்கள் குறைந்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் அருணுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவனுடைய வேலை திடீரென நின்று போனது. வருமானம் இல்லாமல் போனது. அவன் பலரிடம் உதவி கேட்டான். முதலில் நண்பர்களிடம் சென்றான். ஆனால் ஒருவன் சொன்னான், அருண், எனக்கும் இப்போது கஷ்டம். மற்றொருவன் சொன்னான், மன்னிச்சிடு, என்னால் உதவ முடியாது அப்படின்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கருத்து மட்டும் இல்லை, இது ஒரு காரணமாகவே சொல்கிறாங்க. அவனுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதற்காகவே சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரணங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அருணுக்கு கோபமாக வந்தது. நான் கஷ்டப்படும்போது யாருமே உதவ மாட்டீர்களா என்று மனதுக்குள் வருத்தப்பட்டான். அப்போது அவனுடைய நண்பன் குமார் அவனை சந்தித்தான். அருண் தனது கவலையை சொன்னான். குமார் அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அருண், இன்று நீ கேட்கும் கேள்வி பல வருடங்களுக்கு முன்பு உன்னிடம் மற்றவர்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு குமார் சொன்னான். உடனே அருண் அமைதியாகி போனான். அவன் செய்த தவறை எண்ணி வருந்தினான். வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு கண்ணாடியைப் போலதான் இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுத்தோமோ அதையே நமக்கு திருப்பி காட்டும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை தொட்டன. அப்பொழுதுதான் யோசித்தான், 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு வயதானவரிடம் 2 நிமிடம் நின்று அவருக்கு உதவி செய்திருக்கலாம் அல்லவா என்று. அன்றிலிருந்து அருண் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான்.
பணம் இல்லாதவர்களை பார்த்தால் தன்னால் முடிந்த உதவியை செய்வான். வயதானவர்களுக்கு தேவையான உதவியையும் செய்வான். யாராவது உதவின்னு கேட்டால் உடனே செய்ய ஆரம்பிச்சிடுவான். சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. நாம் பிறருக்கு செய்யும் உதவி ஒருபோதும் வீணாகாது. சுயநலம் என்பது நம்முடைய தேவைகளை பற்றி யோசிப்பது மட்டும் அல்ல, மற்றவர்களின் தேவைகளை பற்றி ஒருபோதும் யோசிக்காமல் இருப்பதுதான் உண்மையான சுயநலம். நம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவி கூட ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சிறிய உதவி ஒருவருடைய பிரச்சனையை தீர்க்கலாம். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களால் முயன்ற உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். வெற்றியை மட்டும் தேடாதீர்கள், மனித நேயத்தையும் தேடுங்கள். உங்களுக்காக மட்டும் வாழாதீர்கள். உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்காக வாழுங்கள். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நம்மிடம் இருந்த பணத்தை எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நாம் செய்த நல்ல செயல்களின் நினைவுகளை மட்டும் மற்றவர்கள் மனதில் விட்டு செல்ல முடியும். அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அருண் மாதிரி சில பேரை நம்ம சந்திச்சிருப்போம். இல்லை நம்மளும் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அருண் மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட செயல்களையும் பழக்கங்களையும் மாற்றிக்கோங்க. அருண் மாதிரி உங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, வார்த்தைகளாலையும் புண்படுத்தாதீங்க. அடுத்தவங்களோட நிலைமையில் இருந்து யோசிச்சு பாருங்கள். அதாவது தான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கண்மூடித்தனமாக சில பேரை நம்பவும் நம்பாதீங்க.